கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மரியாள் இயேசு பாகம் 3. இந்த தலைப்பில் நாம் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் கற்பிக்கிற பாடம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்கிறோம் இல்லையா? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி 3 பேரும் ஒரே ஆட்களாக இருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 3 பேருமே மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள். அந்த ஒருவர் போதிக்கிற பாடம். மூவரும் ஒருவராக இருக்கிற தேவனே நமக்கு கற்பிக்கிறது இதுதான். சாமியார் ஒன்று சொல்லுவார், பாஸ்டர் ஒன்று சொல்லுவார், அது வேறு. சாமியார் சொல்லுவார் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாள்னுவார், ஜென்மபாவம் இல்லாமல் பிறந்தாங்கன்னுவார், அப்படியே ஆத்மாவோட சரீரத்தோட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னுவார். இது சாமியாருங்க உபதேசம். பாஸ்டருங்க ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இது பரிசுத்த ஆவியான தேவனே, அதான் பரிசுத்த ஆவி. இது புஸ்தகமே பரிசுத்த ஆவி, ஆண்டவருடைய புஸ்தகம், கர்த்தருடைய புஸ்தகம். அப்போ அவர் சொல்கிறது தான் இதில், அவர் சொல்கிறத தான் நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்றதான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம 3வது பாகத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். அடுத்து பாருங்கள், மரியாள் குறித்து, இயேசு குறித்து என்ன போட்டிருக்குன்ட்டு. இப்போ இன்றைக்கி 1ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24, 25வது வசனம், 24, 25 நம்ம வாசிக்க போகிறோம். பரிசுத்த வேதாமத்திலையும் திருவிழத்திலையும். முதலாவது நாம் திருவிழியத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அங்கே பாருங்கள், இதான் பரிசுத்த ஆவி. ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறு தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மனைவி, யோசேப்பினுடைய மனைவி, அவ்வளோதான். எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும், அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஜென்மபாவம் இல்லாமல் பிறந்தாங்க, அப்புறம் ஆத்மாவோட சரீரோட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இதெல்லாம் கண், காது, மூக்கு எல்லாம் வைக்கிறது. இது வச்சது பின்னாடி திருவிழியத்துலேயும் வைக்கல, பரிசுத்த ஆவியானவர் வைக்கல. இது மனுஷங்க வச்சது, தேவன் வச்சது கிடையாது. இந்த கண்ணு, காது, மூக்கெல்லாம் இதில் என்ன இது இருக்குதோ இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், ஆண்டவர் சொன்னது போல். அந்த 25வது வசனம் பாருங்கள். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். அங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக திருவிழியத்தில் போட்டிருக்கு பாருங்கள். என்ன சூப்பராக போட்டிருக்காரு பாருங்கள். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. அப்போ அதன் பிறகு கூடி வாழ்ந்தார்ன்ற ஒரு அர்த்தம் அதிலே இருக்குது. இதுதான் பிரச்சனை, இதுதான் குழப்பம். இது மேலே நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. அப்போ அதிலே பதில் இருக்குது. அவர் அதன் பிறகு அங்கே மேலே அவர் மனைவியை நீ ஏற்றுக்கொள்பா, அவர் மனைவியை ஏற்றுக்கொண்டார். சந்தேகப்பட்டார். முதல்ல கூடி வாழறதுக்கு, மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சந்தேகப்படாதப்பா. தேவதூர் சொல்கிறார், சந்தேகப்படாதப்பா, இதுவும் மனைவிப்பா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இதை மாற்றி நீங்கள் இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சிங்க, எங்களுக்கு சாமியார் சொல்கிற பிரசங்கம் தான் பிடிக்குதுன்னு சொல்லி கேட்டுன்னு இருந்தீங்கன்னா, புருஷன் மேலே மனைவிக்கும், மனைவி மேலே புருஷனுக்கும் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் சந்தேகம் வருதா? சண்டை போட்டுக்கிறோமா? குடும்பத்தில் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். இப்போ மரியாளின் சேனைன்னு சொல்லிட்டு இப்போ மரியாதை நம்ம ஃபாதர் சொல்கிறபடி கேட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்த்துங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறத கேட்டால் பிரச்சனை கிடையாது. கணவன் மேலே மனைவிக்கோ, மனைவி மேலே கணவனுக்கோ சந்தேகமே இருக்காது. இந்த சந்தேகம் ஒரு குடும்பத்தில் எல்லா குடும்பத்துலேயும் இருக்குங்க. ஏன்? காரணம் இதுதான். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு 2 பேரும் கூடி வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாரு தெளிவாக. அடுத்து நம்ம இப்போ அதே வசனத்தை நம்ம பரிசுத்த வேதாமத்தில் பார்ப்போம். அந்த 24, 25 பரிசுத்த வேதாமத்தில் என்ன இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்லிடுறாங்க, பெந்தகோஸ்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பைபிள் எழுதிக்கினாங்க. அவங்க ஏதோ ஒன்று கொஞ்சமாக சுருக்கி எடுத்துக்கின்னு அப்படின்வாங்க. அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அப்படியே அங்கங்கேருந்து ரவ எடுத்து அவங்களுக்கு தேவையானதை மட்டும் போதிக்கிறானுடா. இப்படிலாம் பேசிக்கும்போது நம்ம கிராமத்தில் கேட்டிருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம 2 எடுத்து வச்சு என்னதான் எழுதிருந்து பார்த்துருவோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் அப்படின்றத தான் நம்ம இதில் விளக்கமாக பார்க்குறோம். இங்கே பாருங்கள், 24ல் மத்தேயு 1:24 பரிசுத்த வேதாகமம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து
கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அங்கே பாருங்கள், தன் மனைவியை சேர்த்து கொண்டு, இந்த வார்த்தை தான் நீங்கள் கவனிக்கணும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் பாடம். இந்த ஒரு வார்த்தை தப்பாக எடுத்துக்கணும்னு வச்சிங்க, அப்புறம் ஜென்மமாவெல்லாம் பிறந்தாங்க என்னென்னமோ நம்மான்னு சொல்லி அதை கேட்டுக்கின்னு அவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கின்னு வீட்டில் என்ன புருஷனை பொண்டாட்டி சந்தேகப்பட்டு அடிச்சுன்னு வச்சுன்னு கிடக்க வேண்டியதான். தப்பான உபதேசத்தை கேட்டால், தப்பான உபதேசம் கேட்டால் என்ன ஆகும்? போச்சு, உடலில் நோய், உடல் பூரா நோய், ஆஸ்பத்திரிக்கு நம்ம தான் போகணும். என்றைக்கு நீங்கள் அந்த தப்பான உபதேசத்தை விட்டு வெளியே வர்றீங்களோ அப்போ தான் உடலில் இருந்து நோய் போகும். தப்பான உபதேசத்தை கேட்டாலும் சொன்னாலும் நோய். தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். பரிசுத்த வேதாகமத்தில் அவளை அறியாதிருந்து அப்படின்னா அவளை தொடாமல் இருந்து, இயேசு பிறக்கிற வரைக்கும் அவங்கள தொடலை, நாம் அவங்களன்றோம். பரிசுத்த ஆவியானவர் அவள்ன்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதில் போட்டிருக்கிறது தான் நம்ம வாசிக்கணும். ரீமாக்கா, ரீகாரா, பாலூரா, சந்தூரா, காலூரா, ரீமாக்கா, ரூகாரா, லீகாரா, சாதூரா, மாக்கூரா. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது பாகத்தில் தொடர்ந்து மரியாள் இயேசு என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பார்த்துப்போம். இயேசு யார்? முதல் வீடியோவில் நம்ம முதல் பாகத்தில் பார்த்தோம். இயேசுனுடைய அட்ரஸ் பரலோகத்தில் இருக்குது, பரலோகத்தை போட்டிருக்குது. மரியாளுடைய அட்ரஸோ பூமியில் போட்டிருக்குது. கலிலேயாவிலே நாசரேத் என்னும் ஊரிலே அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருக்குது. இயேசுவை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இப்படி நம்ம பார்த்தோம். அடுத்தது போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் எப்படி தேவதூதன் உன் மனைவியாக மரியாதை நீ சேர்த்துக்கொள், சந்தேகப்படாது, இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி குடும்பத்தில் நம்ம கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் வருதுன்னா பிசாசு இப்படி நம்மளை குழப்பி விட்டு சந்தேகத்தை மூட்டி விட்டு குடும்பத்தில் சண்டையை குழப்பி விட்டுருவோம். நம்ம இயேசுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் நம்ம ஆராதிக்கக்கூடாது என்பதுக்காக தான் இது நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகர். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் நல்லவர்.